ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னதுன்னா, நாங்கள் மதிய சாப்பாடே 2:30க்கு மேலே தான் ரூம்லேருந்தே கிளம்புனோம். சரி மீல்ஸ் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலான்னு போனோம். எல்லா கடையுமே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி ஏதாவது ஒரு கடையில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். இந்த கிராஸ்கட் வந்து எங்களுக்கு எப்போவுமே ரொம்ப ஜாலியான இடம் மாதிரி கோயம்புத்தூரில். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போது எங்களுக்கு கிராஸ்கட் ரொம்ப பக்கம். அப்போ நாங்கள் அடிக்கடி வருவோம். டெய்லி ஈவினிங் ஆனால் கிராஸ்கட் ஒரு மாதிரி பக்கத்து வீடு மாதிரி நடந்துக்கிட்டே இருப்போம். அப்புறம் ரூம் எடுத்தனால கொஞ்சம் தூரமாக போடுறதுனால இப்போ கிராஸ்கட் எப்போ தான் வர்ற மாதிரி இருக்குது. அதனால எங்களுக்கு கிராஸ்கட் வந்து வந்தாலே ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்புறம் லஹங்காக்கு ஒரு திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதையும் வாங்கியாச்சு. மேடம்க்கு எப்போ வெளியே வந்தாலும் காஃபி ஆர் டீ ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிடணும், இல்லைன்னா அந்த நாளே இல்லை. அந்த மாதிரி தான். வீட்டில் குடிச்சிட்டு வந்தாலும் வெளியே ஏதாவது குடிக்கணும் அந்த மாதிரி. அதில் ஏதாவது சுகர் கம்மியாவோ இல்லை ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவாப்புல. இந்த தடவை சுகர் கொஞ்சம் கம்மியாகிருந்துச்சு. மேடம் எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க, அப்படியே சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூம்க்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. வீக்லி ஒன்ஸ் டைம் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா நம்மள்ட்ட ஃப்ரிட்ஜெலாம் இல்லைல்ல, அளவாக வாங்கி தானே யூஸ் பண்ண முடியும். அதனால் வீக்லி ஒன்ஸ் என்ன இதெல்லாம் தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சுட்டு அந்த வீக்லி முடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வாங்குவோம். அந்த மாதிரி தான். இந்த தடவை சந்தைக்கு வந்திருந்தோம் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு. அவங்க தான் எப்போவுமே வெஜிடபிள்ஸ்னாலே அவங்க தான் எடுப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ பார்த்து எடுக்க தெரியாது. அவங்க அதிலே இருந்தனால எப்போவுமே அவங்க தான் எது நல்லதுன்னு பார்த்து எடுப்பாங்க. அப்படியே வாங்கிட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு டே இப்படி தான் முடிஞ்சுது. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.